ஐன்ஸ்டீன் தலையை பிளந்து மூளையை திருடி 240 துண்டுகளாக வெட்டியிருக்காங்க. ஸோ இதை பண்ணுறதுக்கு என்ன ஒரு காரணமாக இருக்கும்? நியூயார்க்கில் உலகின் இயற்பியல் துறைக்கே மிகப்பெரிய பங்காற்றிருக்காருன்னா அது ஐன்ஸ்டீன் ஒரு ஆள். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு துறையில் இயற்பியலுக்கான நோபல் பரிசும் பெற்றிருக்காங்க. இந்த மாதிரி நவீன உலகத்தை அமைப்பதற்கு பெரும் பங்காற்றிருக்காருன்னா ஐன்ஸ்டீன் ஒரு ஆள் இருக்கிறார். உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட மூளையே திருடப்பட்டதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? என்னாலே நம்ப முடியல. ஏன்டா அவர் இறந்த பல வருஷங்கள் ஆகுது, இப்போ எப்போ திருடப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா மறைந்த உண்மைகள். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த உலகத்தில் வாழ்ந்து முடிஞ்ச தலை சிறந்த அறிவியல் ஆராய்ச்சியாளரில் ஒருத்தவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். இவங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இயற்பியலுக்காகவே நோபல் பரிசு வச்சுருக்காங்க. இவங்க கண்டுபிடிச்ச தேரம் E=mc=2 தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. இது எவ்வளோ பேசப்பட்டுச்சுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா? ஸோ உங்களுக்கு தெரியலனா கூட இப்போது இந்த ஒரு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்க, நான் அதை எல்லாத்தையும் முழுசாக சொல்லி ஒரு கண்டுபிடிச்ச ஒரு ஃபார்முலா இந்த உலகத்தை எப்படி புரட்டி போட்டுச்சுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டெக்னாலஜி வேர்ல்டை உருவாக்குறதுக்கு நிறைய பங்கு வகிக்கிறாரு. இந்த ஒரு ஃபார்முலாவில் தான் இந்த ஒரு டெக்னாலஜி வேர்ல்டு வளர்ந்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அப்படி தான் நம்படி ஆகணும். அப்படி ஒரு சாதனையை பண்ணியிருக்காரு நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். பார்த்தீங்கன்னா 1879ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா பிறந்திருக்காங்க. ஸோ 20ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த மிகச்சிறந்த அறிவியல் அறிஞரில் இவங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க. கடைசி 20 ஆண்டுகளாக அமெரிக்காவிலே வாழ்ந்திருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். 1955ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இவங்க இறந்துருக்காங்க. அமெரிக்காவின் நியூ ஜெர்சி மாகாணத்தில் பிரிட்டிஷ் மருத்துவமனையில் அவங்க பார்த்தீங்கன்னா இறந்துருப்பாங்க. இந்த ஒரு மருத்துவமனையில் தான் நம்ம ஐன்ஸ்டீனோட மூளையை திருடப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா யார் பண்ணதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஸோ தாமஸ் அர்வி அந்த மருத்துவமனையோட நிபுணர் அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மண்டையை போலந்து அவங்களோட மூளையை திருடி இருக்காங்க. அந்த உடலை மட்டும் உறவினர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மூளையை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு யாருக்குமே தெரியாத போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு டாக்டர் போஸ்ட்மார்ட்டமும் பண்ணிட்டாங்க. அவங்களோட உடலை வாங்கி உறவினர்கள் அவங்க எல்லாரும் எரிச்சிட்டாங்க. அப்படி இப்போ கண்டுபிடிச்சாங்க மூளை திருடப்பட்டதுன்னு உறவினர்கள். அப்போ தான் ஒரு நியூஸ் வந்தது. அதாவது என்னென்னு வந்ததுன்னு தெரியுமா? அவங்க இறந்த மறுநாள் எரிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா மறுநாளில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வருது. நியூயார்க் டைம்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்டீன் மூளை ஆராய்ச்சி நோக்கங்கள் திருடப்பட்டதுன்னு ஒரு நியூஸ் வருது. ஸோ இதை கேட்ட மக்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஷாக். அவங்களோட உறவினர்களுக்கும் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தாங்க. ஸோ இது என்னப்பா உண்மையாக ஃபேக்காக சொல்கிறாங்களா இல்லை உண்மையாக சொல்கிறாங்கன்னு பல பேருக்கு பார்த்தீங்கன்னா டவுட் வர ஆரம்பிச்சிச்சு. இதை பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டை விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐன்ஸ்டீனோட குடும்பம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஷாக்கிங்காக இருந்தாங்களா இந்த ஒரு நியூஸை பார்த்து. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐன்ஸ்டீனோட உடலை ஆராய்ச்சி பண்ணுறதுல அவங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லையா, ஆனாலும் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்கன்னு ரொம்ப அதிர்ச்சியில் இருந்திருக்காங்க. நம்ம ஐன்ஸ்டீன் பார்த்தீங்கன்னா இறந்த பிறகும் தன்னை யாரும் கடவுளாக பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்காரு. ஸோ அவங்களோட குடும்பத்திற்கும் சொல்லி வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, அவங்க உடலை எரிச்சுதான் அந்த சாம்பலை கூட யார்கிட்டையும் சொல்லாமல் யாரும் மறைமுகமாக, அதாவது யாருக்குமே தெரியாமல் அதை பார்த்தீங்கன்னா தண்ணியில் கரைச்சிடணும்னு சொல்லி வச்சுருக்காரு நம்ம ஐன்ஸ்டீன். இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க கைப்பட பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் எழுதி வச்சு தான் இறந்துருக்காங்க. ஆனால் யாருக்குமே தெரியாமல் பார்த்தீங்கன்னா மூளையை திருடினார் ஹர்வி. ஸோ இதை பார்த்தீங்கன்னா எடுத்து பாதுகாப்பு பண்ணி வச்சுருக்காங்க. ஹர்வி இவங்க பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்டீனோட மூளையை எடுத்து பாதி துண்டுகளாக எடுத்து 240 பீஸாக கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. ஸோ ஆராய்ச்சி பண்ண சொல்லலாம் ரொம்பவும் ஷாக்கிங்கான விஷயம் நடந்திருக்கு. ஸோ நார்மல் மனுஷங்களோட ஹியூமன் ஐக்யூவை விட இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு இடத்துல தான் ஒரு டெஸ்ட் நடந்திருக்கும். நம்மளுடைய ஐன்ஸ்டீனோட மகன் ஹான்ஸ் ஆல்பர்ட்டின் அவங்க பார்த்தீங்கன்னா டாக்டர், அதாவது ஹர்விக்கும் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சம்மந்தம் இருக்குது. ஸோ மக்களுடைய நலனுக்காக மருத்துவ நலனுக்காக நாங்கள் ஐன்ஸ்டீனோட மூளையை எடுத்து வச்சுக்கிறோன்னு சொல்லி இந்த ஒரு செயலை செஞ்சதுனால அந்த மருத்துவமனையிலேருந்து ஹர்வி பார்த்தீங்கன்னா வேலையிலேருந்து தூக்கிட்டாங்க. வேலையை விட்டு தூக்கணுன்னு இவங்க பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்டீனோடைய மூளையை மட்டும் எடுத்துக்கிட்டு ஸோ கண்காணாத இடத்துக்கு, அதாவது யாருக்குமே தெரியாத இடத்துக்கு பார்த்தீங்கன்னா 23 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா காணாமல் போயிட்டாங்க. ஆனாலும் இவ்வளோ பண்ணி வச்சுருந்தாலும் 240 பீஸாக கட் பண்ண நம்ம ஐன்ஸ்டீனோட மூளையை பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணுறதுல அவர் குறியாக இருந்திருக்காரு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. ஆராய்ச்சியெல்லாம் ஒரு வழியாக முடிஞ்சிட்டு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் நம்ம ஹர்வி பார்த்தீங்கன்னா ஒரு செய்தியாளரை தேடிக்கிறாரு. ஸோ தேடி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லணும்ல, அதை பார்த்தீங்கன்னா அவங்க தேடிக்கிட்டு இருக்க சொல்ல ஒருத்தவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு இந்த ஒரு விஷயத்த. ஸோ ஆராய்ச்சி பண்ணதில் அவங்களுக்கு சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லைனா கூட பரவாயில்ல, மக்கள் நலனுக்காகவும் ஸோ டெக்னாலஜி வளர்கிறதுக்காகவும் அவங்க பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவர் செய்தியாளர்கிட்ட பேசும்போது நான் ஐன்ஸ்டீனோட மூளையை திருடணும்னு ஒப்புக்கொண்டார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அதை வச்சு ஆராய்ச்சி பண்ண சொல்ல அவர் என்ன சொன்னார்னா, சுமார் 30 ஆண்டுகள் ஆகிறது ஐன்ஸ்டீன் இறந்தே. ஸோ 1985ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஆராய்ச்சி செஞ்சுனேக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்டீனோட மூளையில் பார்த்தீங்கன்னா நியூரான்கள் மற்றும் கிளியரல் ஆகிய 2 வகையான உயிரணுக்கள் பார்த்தீங்கன்னா அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்திருக்கு. ஸோ ரொம்பவும் அதிகமாக இருந்ததால் அவங்களோட
ஐக்யூ பார்த்தா ரொம்ப வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். அவங்களோட மூளையை வச்சு 5 ஆய்வுகள் பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்காங்க. ஸோ செஞ்சு அவங்களோட மூளையோட வடிவம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கிட்ட ஆராய்ச்சி பண்ணதை முழுவதையும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் கடைசி ஆய்வு மட்டும் 2014 வெளியாச்சான். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆய்வுகள் முடிக்க சொல்ல எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருந்துச்சு. இதை பார்த்தீங்கன்னா யாருமே ஏற்க மறுத்துனார். ஸோ அப்புறம் என்ன ஐன்ஸ்டீனோட ஆற்றலை குறை மதிப்பிடும் வகையில் இருப்பதாக விமர்சித்து வருகிறார். நீங்கள் ஐன்ஸ்டீனை பற்றி என்ன சொல்ல போறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு வீடியோக்கு உங்களோட லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன் இருந்து அதுக்கு முன்னாடி ஜெல் சந்திரோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு உங்களோட லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்லாம் சந்திக்கலாம்.